ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு அடுத்த மேல்விசாரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர்களுக்கான தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கி பேசும் பொழுது, ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், மக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. நமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றுகின்ற நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கவும், நம்முடைய எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைப்பதற்கான ஒரு ஆயுதம் வாக்குரிமை. ஆகவே அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும். மேலும் மாணவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் தேர்தல் விதிமீறல்கள் குறித்தும் ஆடியோ, வீடியோ புகைப்படங்களை பதிவு செய்யலாம் என்றார். தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வுகள் நடத்தப்பட்டு வந்தது. அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தேர்தல் விழிப்புணர்வு ஆட்டோ வாகன பேரணியை ராணிப்பேட்டை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான முனைவர் சந்திரகலா ஆட்டோ வாகன தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆட்டோ ஓட்டுநர்கள் கட்டாயம் தனது ஜனநாயக கடமையை 100% பதிவு செய்வேன், என் ஓட்டு விற்க மாட்டேன் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தினந்தோறும் மக்களை சந்திக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் நமது மாவட்டத்தில் 100% வாக்கு பதிவு செய்ய வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற பொது தேர்தலின் வாக்குப்பதிவானது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம், ஆற்காடு ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் தேசிய, மாநில அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்கள் 15 பேரும், அங்கீகரிக்கப்படாத மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 65 வேட்பாளர்கள் களம் கண்டனர். இதில் 632 அமைவிடங்களில் 1247 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு 5984 வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணியாற்றினார்கள். குறிப்பாக காவல்துறையினர், முன்னாள் இராணுவத்தினர், தீயணைப்புத் துறையினர், ஓய்வு பெற்ற காவலர்கள், ஆந்திர மாநில காவலர்கள் மற்றும் மத்திய ஆயுதப்படை காவலர்கள் என மொத்தமாக 2222 நபர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் சரியாக 7 மணி அளவில் வாக்குப்பதிவானது தொடங்கி மாலை 6 மணி அளவில் நிறைவு பெற்றது. அனைத்து வாக்குச்சாவடி மையங்களில் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைகளிலிருந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், தேர்தல் பொது பார்வையாளர்கள் வாக்குப்பதிவு நடைபெறுவதை நேரலையில் பார்வையிட்டனர். அதில் 150 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமான மற்றும் மிகவும் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டு 180 தேர்தல் நுண் பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. அதேபோல் கோடை காலம் என்பதால் வாக்காளர்கள் எந்த சிரமமின்றி வாக்குப்பதிவு செய்ய பந்தல் அமைக்கப்பட்டு தண்ணீர் வசதிகள் உள்ளிட்டவைகளுடன் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் வாக்கு செலுத்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதால் சிரமமின்றி வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்தனர். இத்தேர்தலில் வாக்காளர்கள் தங்களது வாக்குச்சாவடியினுள் செல்வதற்கு முன்பாக தங்களது செல்போன்களை வாக்குச்சாவடி முன்பாக உள்ள தன்னார்வலரிடம் வழங்கி வாக்களித்துவிட்டு டோக்கன் மூலம் செல்போன்களை பெற்று செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. பதிவான வாக்கு இயந்திரங்களை அந்தந்த பூத் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய இராணுவம் மற்றும் காவல்துறையினர் வாகனங்களில் ஏற்றி வாக்கு எண்ணும் மையமான வாலாஜாபேட்டை அறிஞர் அண்ணா அரசு மகளிர் கலை கல்லூரியில் வைக்கப்பட்டு அனைத்து கட்சியினர் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. வாக்கு எண்ணும் மையத்தில் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதுடன் வளாகம் முழுவதும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது.